நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மீண்டுமாய் உங்களை காண்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் தியானத்தையும் கர்த்தர் தாமே நமக்கு ஆசீர்வதித்து தரும்படி தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோப்பா. இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்கிற தியானம் உடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக என்று ஜெபிக்கிறோம். எங்களோடு பேசும், இடைப்படும் வார்த்தைக்கு விரோதமாக கிரேசிக்கிற பொல்லாத சத்துருவை இயேசுவின் நாமத்தினால் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். ஆவியானவர் எழுந்தருளும், மகிமைப்படும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 69வது அதிகாரம் 4வது வசனம். சங்கீதம் 69:4. நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமாய் இருக்கிறார்கள். வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டுமென்று இருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள். நான் எடுத்துக்கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியது ஆயிற்று. பாருங்க, தாவீது தான் இந்த அளவுக்கு வேதனையோட தன்னோட காரியத்தை சொல்றாரு. நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமாய் இருக்கிறார்கள். எந்த காரணமுமே இல்லாம என்ன செய்யறாங்க, எல்லாரும் பகைக்கிறாங்கன்னு சொல்லி தாவீது வருத்தப்படுதாரு. அதுவும் பாருங்க, ஒருத்தர் 2 பேர் இல்லையா, என் தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறார்கள்னா யார் பார்த்தாலும் என்ன செய்யறாங்க, ஏனே தெரியாம என்ன செய்யறாங்க, பகைக்கிறாங்க. ஒரு வீட்டில் உள்ளவங்க பகைக்கிறாங்க, வேலைக்கு போன இடத்துல உள்ளவங்க பகைக்கிறாங்க. சரி, இங்கேருந்து அந்த பக்கம் போவோம், அரண்மனைக்கு போவோம்னா அரண்மனையில் உள்ளவங்க பகைக்கிறாங்க. சரி, ராஜாக்களாக இருக்கோம் அப்படின்னு சொன்னால் ராஜாக்களோட இருந்தால் ராஜாவே என்ன செய்கிறாரு, பகைக்கிறாரு. குடும்பத்தார் பகைக்காங்க, மனைவி, மாமனார். இப்படி தாவீதோட வாழ்க்கையில் பார்த்தோன்னு சொன்னால் நிறைய பகைகள் என்ன செஞ்சிச்சு இருந்துச்சு. நிறைய ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாரு, நிறைய பகைகள் என்ன செஞ்சிச்சு இருந்துச்சு. அதான் ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, ஒருவேளை நான் அவங்கள சண்டைக்கு போனேன், இல்லை நான் அவங்கள சங்கடப்படுத்தினேன், இல்லை நான் அவங்களுக்கு ஏதோ அநியாயம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவங்க பகைச்சா பரவாயில்ல. நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள், எந்த ஒரு காரணமும் இல்லை, எந்த ஒரு பிரச்சனைக்கு நான் அவங்கக்கிட்ட போகலை. அதனால தான் அவர் சொல்கிறாரு, நான் எடுத்துக்கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று. இன்றைக்கி நம்ம அநேகர் என்ன செய்யலாம், இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கலாம். ஏன் அவங்க என்கிட்ட கோபமாக இருக்காங்க, ஏன் அவங்க என்னை பற்றி பேசுகிறாங்க, ஏன் அவங்க என்னை பற்றி தேவையில்லாமல் என்கிட்ட முகத்தை திருப்பிட்டு போகிறாங்க, ஏங்கிற 1000 கேள்வி நம்ம உள்ளத்தில் இருக்கலாம். ஏன்னா அப்போது இந்த தாவீதை குறித்து பார்த்தோன்னு சொன்னால் அவன் என்ன செஞ்சான், தன்னுடைய குடும்பத்தாருக்கு நன்மை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தான். தகப்பனோட ஆடுகளை சத்தம் இல்லாமல் மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். அரசனுக்கு கூப்பிட்ட நேரம் ஓடி போய் உதவி செஞ்சான். அந்த ராஜா இஸ்ரவேல் தேசத்துக்கே ஆசீர்வாதமாக, கோலியாத்தை வீழ்த்தி இஸ்ரவேல் தேசத்துக்கே ஆசீர்வாதமாக காணப்பட்டான். ராஜாவான பிறவும் தன்னுடைய பிள்ளைகளை நேசித்தான், மனைவியை நேசித்தான். அவன் தன்னை விட்டு போன மனைவியை கூட திரும்ப தேடி கொண்டு வந்து என்ன செஞ்சான், வாழ்வு கொடுத்தான். அப்படிப்பட்ட ஒரு நன்மை செய்கிற ஒரு மனுஷனாக தான் தாவீது தன்னோட வாழ்க்கையில் இருந்தார். அப்படி இருக்கும்போது ஆனாலும் என்னை சுற்றி என் தலைமயிரிலும் சத்துருக்கள் அதிகமாக இருக்கிறார்கள்னு சொல்லி புலம்புறாரு. பாருங்க, இதை நம்ம பார்த்தோன்னு சொன்னால், யோசேப்போட வாழ்க்கையில் பார்த்தோன்னு சொன்னால் நம்ம இதை குறித்து தியானிக்கலாம். தாவீதோட வாழ்க்கையிலேயே இவ்வளோ சத்துருக்கள் இருந்தாங்க. இந்த பகைக்கு காரணம் என்ன, இவங்க இப்படி பகைக்கிறதுக்கு, அவனுக்கு விரோதமாக எழும்புறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணுன்னா நம்ம யோசேப்போட சரித்திரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆதியாகமம் 37வது அதிகாரத்தில் பாருங்கள், யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தான். யோசேப்பு சும்மாவும் இருக்கலை, தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தான்னு தான் போட்டிருக்கு. அப்போ அவனும் எல்லாரையும் போல் எல்லாரையும் தான் தகப்பன்கிட்ட வளருதான், ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் என்னன்னா, அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்,
தகப்பனுக்கு பிரியமானவனாக இருந்தான். உள்ள ஆடு மேய்க்கிற இடத்துல என்னென்ன நடக்குங்கிறத தன் தகப்பன்கிட்ட என்ன செஞ்சுருக்கலாம், சிறு பிள்ளையாக இருந்ததில்ல. மற்றவங்கெல்லாம் மூத்தவங்க, இவன் இளையவன். அப்பா சாயங்காலம் வந்தோடனே அப்பா கிட்ட போய் என்னை எப்படி ஒரு சிறு பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் ஸ்கூலில் நடந்த ஃப்ரெண்ட்ஸு செஞ்சதை, இப்போ டீச்சர்ஸ் செஞ்சதை, ஸ்கூலில் நடந்ததெல்லாம் வந்து தன் தாய்கிட்ட சொல்லுமோ, அதே போல் ஒருவேளை யோசேப்பு தாய் இருந்தால் தாய்கிட்ட போய் சொல்லியிருந்திருப்பாரா இருக்கும். தகப்பன்கிட்ட போய் நடக்கிற எல்லா காரியத்தையும் சொல்கிறான். அங்கே சன்மார்க்கமும் இருக்குது, துன்மார்க்கமும் இருக்குது. அங்கே நடந்த நற்கிரியையும் சொல்லியிருப்பான், துர்க்கிரியையும் சொல்லியிருப்பான், சகோதரர்கள் பண்ணின சேட்டையும் சொல்லியிருப்பான். ஸோ அப்போ அவங்க அப்பா கூப்பிட்டு இவனை என்ன செஞ்சுருப்பாங்க, அவங்க அப்பா மாதிரி இவங்க அண்ணன் மாதிரி கூப்பிட்டு, எடா நீ அப்படி செஞ்சுருக்கக்கூடாது, அப்படி செஞ்சது தப்பு, அதை செய்யக்கூடாது, இனிமேல் இதை செய்யக்கூடாதுன்னு திருத்தி விட்டுருப்பாங்க. ஆனால் இதை இந்த சகோதரர்களால் என்ன செய்ய முடியலை, ஏற்றுக்கொள்ள முடியலை. அதனால் என்ன செஞ்ச, அது மட்டும் அதனால் அவனை யோசேப்பை பகைச்சாங்க. இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா இந்த எதனால் அந்த யோசேப்பை பகைச்சாங்க, எப்படிலாம் பகைச்சாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால் 5வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது. 37வது அதிகாரம் 4வது வசனம், அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அதுக்கு அடுத்த வசனம் பார்த்தோன்னு சொன்னால் 8வது வசனத்தில் பார்த்தோன்னு சொன்னால், அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தம் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். 11வது வசனம், அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். பாருங்க, பகைச்சாங்க, அதிகமாக பகைச்சாங்க, இன்னும் அதிகமாக பகைச்சாங்க, பொறாமை கொண்டாங்க, கொலை செய்ய துணிகிற அளவுக்கு என்ன செஞ்சாங்க, பகைச்சாங்க. ஆனால் அப்படி பகைக்கிற அளவுக்கு இந்த யோசேப்பு என்ன பண்ணான், எதனால இந்த பகை வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால், இல்லை சரித்திரத்திலிருந்து நம்ம பார்க்கட்டா கூட சரித்திரத்தோட கண்ணோட்டத்தில் பார்த்தோன்னு சொன்னால், முதல் காரணம் இந்த யோசேப்பு தகப்பனுடைய அன்புக்கு பாத்திரமானவன். அந்த தகப்பனுக்கு பிரியமானவனாக காணப்பட்டான், தகப்பனுடைய அன்புக்கு பாத்திரமானவனாக காணப்பட்டான், தகப்பனோடு கூட உறவாடக்கூடியவனாக காணப்பட்டான். அவனோட பேசிக்கிட்டே இருக்கான், தகப்பனோட உறவாடிக்கிட்டே இருக்கிறான், தகப்பனுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறவனா காணப்பட்டான். எல்லாவற்றுக்கும் மேலாக தகப்பனால பலவர்ண அங்கியினால உடுத்தப்பட்டவனா காணப்பட்டான். இது இந்த தகப்பன்கிற இடத்துல தேவன், நம்முடைய தகப்பன் தேவன், நாம் அவருடைய பிள்ளைகளா ஆயிட்டோம், அவருடைய சொந்த பிள்ளைகளாக இருக்கும். ஒருவேளை காரணம் இல்லாமல் என்னை எல்லாரும் பகைக்கிறாங்க, அதிகமாக பகைக்கிறாங்க, இன்னும் அதிகமாக பகைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் செஞ்ச அநியாயத்தினால இல்லை, ஆண்டவர் என்னை நேசிக்கிறதுனால. பாருங்கள் அந்த வசனம் பாருங்கள், 4வது அதிகாரம் 37வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது, அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோடைய பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். எல்லா சகோதரரை பார்க்கிலும் யோசேப்பை அதிகமாக தாவீது யாக்கோபு நேசிச்சார். அதை அவங்களால என்ன செய்ய முடியலை, ஏற்றுக்கொள்ள முடியலை. அதே போல் ஒருவேளை தேவனால் அதிகமாக யார் நேசிக்கப்படுகிறோமோ அவங்க இந்த உலகத்தால் அதிகமாக என்ன செய்யப்படுவோம், பகைக்கப்படுவோம். ஸோ உலகத்தார் அதிகமாக நம்மளை பகைக்காங்க, அதிகமாக நம்மளை வந்து இன்னும் அதிகமாக பகைக்காங்க, ஏனே தெரியாமல் பகைக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கும் போது என் தேவனால் நான் அதிகம் நேசிக்கப்படுகிறேங்கிறத நம்ம எல்லாரும் ஒரு பக்கம் கண்டுக்கிட்டோம்னா அந்த ஆறுதல் நம்மளை என்ன செய்யும், தேற்றும். அடுத்தால பாருங்க, அவன் வந்து தகப்பனுக்கு பிரியமானவன். எதனால் அவன் பிரியமானவன், இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்தான் போட்டிருக்கு. பாருங்க, நேசித்த மனைவிக்கு பிறந்தவன், பிறந்த கொஞ்ச நாளில் தாயை இழந்துட்டான், தாய் இல்லாமல் வளர்றவன். இன்னொன்று அவன் தன்னுடைய தகப்பனுக்கு எல்லா விதத்திலும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கிறவனாக காணப்பட்டான். அது ஒரு காரணம். முதிர் வயதில் பிறந்த பிள்ளை, இயற்கையாகவே முதிர் வயதில் பிறந்த பிள்ளைங்களை எல்லாருமே நேசிக்கிறாங்க. இதோட கூடுதலாக இந்த காரியங்களும் சேர்ந்துக்கிட்டு, ஆனாலும் அவன் என்ன செய்தான், தன் தகப்பனுக்கு பிரியமாக கீழ்ப்படிந்தும் நடந்துக்கிட்டான். உள்ள முதிர் வயதில் பிறந்து கீழ்ப்படியாமல் நடந்தால் அந்த பிள்ளைக்கு பலவர் அங்கேயே செஞ்சு போட தகப்பை நினைச்சாலும் என்ன செய்ய முடியாது. அப்போது அந்த தகப்பனோட அன்புக்கு பாத்திரமாக அவன் நடந்து கொண்டதுனால, தகப்பன் இன்னும் பிரியமாக நேசித்ததுனால அந்த சகோதரர்களால் அதை என்ன செய்ய முடியலை, ஏற்றுக்கா. அந்த தகப்பனோட அன்புக்கு பிரியமாக தன்னால் நடக்க முடியலைங்கிறத அவங்க யோசிக்கலை. ஆனால் தகப்பனோட அன்பு அவனுக்கு அதிகமாக கிடைக்கங்கிறதுக்காக பொறாமப்பட்டு என்ன செஞ்சாங்க, அவனை பகைச்சாங்க. ஸோ நாம் இன்னும் என்ன செய்வோம், மற்றவங்க பகைக்க எவ்வளவுதான் பகைச்சாலும் நான் என் தேவனுக்கு பிரியமானவன், என் தேவனால் நேசிக்கப்படுவன், நான் இன்னும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பேங்கிறத நாம் என்ன செய்வோம், நம்ம வாழ்க்கையில்
கூட்டிக் கொள்வோம். அதோடு மட்டும் இல்லை பாருங்க, அந்த அவன் தகப்பனோடு உறவாடினவனா காணப்பட்டான். தகப்பனோட உறவாடுறவன் அப்படின்னா உலகத்தில் நடக்கிற காரியங்களை நாமளும் என்ன செய்யணும்னா, நம்ம பார்க்குற காரியங்களை, கேள்விப்படுகிற காரியங்களை, ஒருவேளை அங்கே சன்மார்க்கமான காரியங்களும் இருக்கும், துன்மார்க்கமான காரியங்களையும் பார்க்கும், நல்லதையும் பார்க்கும், கெட்டதையும் பார்க்கும். ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் தான் வாழ்ந்தோம். நல்லதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தகப்பங்கிட்ட, எஸ்ஸப்பா இந்த காரியங்களெல்லாம் இப்படி நன்மையாக எங்களுக்கு மாற்றி தந்திருக்கீங்க, இந்த காரியங்களெல்லாம் அனுபவிக்க எங்களுக்கு கிருபை தந்திருக்கீங்க, இவங்களை ஆசீர்வதிச்சிருக்கீங்க, அப்படி ஆசீர்வதிச்சிருக்கீங்க, அதை ஆசீர்வதிச்சிருக்கீங்க, இதை ஆசீர்வதிச்சிருக்கீங்க, எங்கள் தேசத்துக்கு நல்ல மழையை தாரீங்க, இந்த எல்லாம் நன்மைக்காகவும் நம்ம தேவனை ஸ்தோத்தரிப்போம். அதே நேரத்தில் நம்ம காணக்கூடிய நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய தவறான காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்துக்கு கொண்டு வந்து ஆண்டவருக்கு தெரியப்படுத்தி, எஸ்தரை போல தேவனிடத்தில் நம்முடைய மக்களுடைய மன்னிப்புக்காகவும் மக்களுடைய சேமத்துக்காகவும் நம்முடைய அவங்க உயிர்ப்பிக்கப்படவும் திருத்தப்படவும் மனம் திரும்பவும் ஆண்டவருக்குள்ள நல்ல பிள்ளைகளாக வாழவும் தேவையான ஜெபத்தை தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஏறெடுக்கிறவர்களா அவரோடு கூட அவங்களுடைய துன்மார்க்கத்தை ஊரில் உலகத்தில் போய் சொல்ல வேண்டியது இல்லை. அவன் தகப்பன்ட்ட தான் சொன்னான், ஊரில் உலகத்தில் போய் சொல்லலை. ஆனால் கூட தகப்பட்ட சொன்னதை கூட இவங்களால் என்ன செய்ய முடியலை, ஏற்றுக்கொள்ள. தகப்பட்ட சொல்லும் போது தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரன் எதுவோ அவங்கள என்ன செய்வாங்க, சிட்சித்து திருத்துவார் தான் போட்டிருக்கு. அப்போ கட்டாயம் இந்த யாக்கோபும் தன்னுடைய பிள்ளைகளை சிட்சித்து திருத்தி இருப்பாரு. அந்த சிட்சையை ஏற்றுக்கொள்ள முடியலை. சிட்சையை நீ ஏற்றுக்கொள்ளட்டா நீ தேவனுடைய பிள்ளையாவே இருக்க முடியாதுன்னு வேதவசனம் சொல்லுது. சிட்சையை சகிக்கிறவங்க தான் தேவனுடைய பிள்ளையா மாற முடியும். எதுக்காக அவர் என்ன சிட்சிக்கிறாருன்னா, என்ன அவருடைய பிள்ளையா நிலைநிறுத்த, அவருடைய நாமத்துக்கு மகிமையா என்னை வாழ வைக்க, என்ன பேரோட புகழோட சிறந்திருக்க பண்ணதான் தேவன் என்னை சிட்சிக்கிறாருன்னு யார் ஒருத்தர் நம்ம உணர்ந்து கொள்றோமோ அவங்க மட்டும்தான் அந்த சிட்சையை சகிச்சு இன்னும் அவருடைய நாம மகிமைக்கு நல்லவங்களா நம்ம வாழ முடியும். அப்படி வாழ 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 அவர் இன்னும் இப்பவும் நேசிக்கிறாரு, ஆனா இன்னும் பலவர்னு அங்கேயும் நமக்கு தர அவர் போதுமானவரா இருக்கிறாரு. அப்படி இல்லாம நம்ம அந்த சிட்சையை தள்ளிறவங்களா, ஆண்டவரால் நேசிக்கப்படுகிறவங்களை பகைச்சுக்கிட்டு அவங்கள புறம்பாக்கி போட்டுட்டு வாழணும்னு நினைச்சா நம்மளுடைய வாழ்க்கை என்ன செய்யும், நாளுக்கு நாள் என்ன செய்யும், பலவர்ணங்கி கிடைக்காது. அந்த பலவர்ணங்கி போட்டிருக்கவங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய வாழ்க்கையா தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். பார்த்து ஏங்குற வாழ்க்கையா தான் இருக்கும். அவங்கள பார்த்து அங்கலாய்க்கிற ஒரு வாழ்க்கையா தான் இருக்கும். அவங்க கிட்ட போய் கையேந்திர ஒரு வாழ்க்கையா தான் வாழ்க்கை மாறி போயிடும். அதனால நாம என்ன இந்த சூழ்நிலையில ஒருவேளை நாம பகைக்கப்படும் போது, எனக்கு ஆண்டவர் என்னுடைய பலவர்னு அங்கேயே நீங்கள் எனக்கு தந்திருக்கீங்கப்பா, உங்களுக்கு நன்றி, அவங்களையும் அவங்க அதுக்கு தகுதிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம உறவாடுகிறவர்களாக காணப்படுவோம். அப்படி காணப்படும் போது இந்த பாருங்கள், இந்த யோசேப்பு பகைக்கப்பட்டதுக்கு காரணம் இதுதான். இதே போல் நாம் இந்த நாட்களில் நான் நல்லது செஞ்சு நான் யாருக்கும் அநியாயம் பண்ணலையே ஏசப்பா, முடிஞ்ச அளவுக்கு எனக்கு நன்மையை தானே செய்தேன், ஏன்ற அளவுக்கு கடவுளுக்கு பிரியமாக வாழுதே, கடவுளுடைய வார்த்தையை கேட்டு ஏன்ற அளவு நான் கீழ்ப்படிதேன், இன்னும் உண்மையும் உத்தமமாக இருக்க பிரயாசப்படுதேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபைகளை அவருக்காக நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் ஆனால் நான் எனக்கு நீங்கள் தந்த கிருபைகள் இதெல்லாம், அந்த பலவர்னு அங்கிங்கிறது ஆண்டருடைய கிருபைகள். ஒருவேளை ஆஸ்தியில் தாளந்துகளை தந்திருக்கலாம், படிப்பை தந்திருக்கலாம், பதவியை தந்திருக்கலாம், எல்லா விதத்திலும் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக இருக்கலாம். அதனால தான் அது பலவர்னு அங்கி என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் எல்லாவற்றையும் எனக்கு தந்திருக்கீங்க, நீங்கள் தந்தது நீங்கங்கிறத நான் அறிஞ்சிருக்கிறேன். எந்த மனிதனாலேயோ எந்த உலகத்தாராலேயோ நான் ஆசீர்வதிக்கப்படலை. ஒவ்வொரு கிருபையும் நீங்கள் எனக்கு தந்திருக்கீங்க, நீங்கள் என்னை உடுத்து வித்து அழகு பார்க்கிங்க ஏசப்பா. ஆனால் அதை அப்படிங்க உணர்வை நம்ம எந்த சூழ்நிலையிலும் என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்து போகக்கூடாது. உள்ள மற்றவங்க பகைக்கிறாங்க, அப்போ ஊரோட ஒத்து வாழ்ந்தாதான் நம்மளை எல்லாரும் நேசிப்பாங்க, அப்படிப்பட்ட ஆலோசனை நமக்கு கடந்து வரலாம். நீயா உன்னை தனித்தவனாக காட்டிக்கிடுத, எல்லாரோடையும் எசைஞ்சிப்போ, எல்லாரும் எந்த பக்கம் நிற்காங்களோ எல்லாரும் ஒரு எதை சரின்னு சொல்கிறாங்களோ அதை நீ சரின்னு சொல்லு, எல்லாரும் எந்த தப்பு பண்ணுறாங்களோ அந்த தப்பை நீ கண்டுக்கிடாத, இல்லை அவங்களோட எசைஞ்சு என்ன செஞ்சிரு போயிரு. இப்படியெல்லாம் என்ன செய்வாங்க, நம்மளை அவங்கள மற்றவங்க சொல்லலாம் கூட நம்முடைய மனசில் ஒரு போராட்டம் கூட என்ன செய்யும் வரும். ஏன் நான் மட்டும் நல்லவளாக இருந்து என்னத்தை கண்டேன், நான் மட்டும் நல்லது, இன்னும் என்ன எல்லாரும் பகைக்கத்தானே செய்தாங்க, வித்தியாசமாக பார்க்காங்களே, வித்தியாசமாக பேசுகிறாங்களே, வித்தியாசமாக நடத்துகிறாங்களே. ஏன்னா யோசேப்பு அப்படி தான், யோசேப்பு எல்லாரும் அப்படி தான் நடத்துனாங்க. அவன் ஓடி ஓடி போய் அப்பா கிட்ட பேசும்போது, அண்ணமார்கிட்ட போய் பேசும்போது அவங்க என்ன செஞ்சாங்க, தூரப்போ தூரப்போ தூரப்போ, நீ எங்ககிட்ட வராதுன்னு அவனை தள்ளுனாங்க. அவங்களுக்கு சாப்பாடை கொண்டு போகும்போது
போகும்போது தான் அவனை தூக்கி என்ன செஞ்சாங்க, குழியில் போட்டாங்க. அப்போது அதை போல தான் இந்த உலகத்தில் நம்ம அவங்களுக்கு நன்மை செய்ய 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 இன்னும் அதிகமாக நம்ம பகைக்கப்படுவோம். அவங்க நம்மளை பார்த்தாலே பிடிக்காதவங்க எத்தனையோ பேர் இருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலையில் நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள்னு வேதம் சொல்லுது. அவர் இயேசுவானவரை நம்ம நினச்சிக்கிடுவோம். அவர் எவ்வளோ தூரம் நன்மை செய்து சிலுவையில் நமக்காக பாடுபட்டார் என்பதை நினைத்துக்கொள்வோம். இந்த யோசேப்பை நினைத்துக்கொள்வோம். ஆண்டவர் இவங்களை போசிக்க அவனை தெரிந்து கொண்டிருக்கிறாருன்னே தெரியாமல், பஞ்ச காலத்தில் இவங்களுக்கு உதவியாக இருக்கும்படி தான் அவனை தெரிந்து கொண்டிருக்கிறாருன்னே தெரியாமல் அவளை கொன்று போடவும் அவங்க என்ன செஞ்சாங்க, துணிஞ்சாங்க. அந்த அளவுக்கு பகைத்தாங்க. ஆனால் ஆண்டவர் அவ யோசேப்போட கூட இருந்து அவனை நடத்தினாருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோசேப்போடு கூட இருந்து நடத்தின ஆண்டவர் நம்மையும் நடத்துவார். யோசேப்பை போல ஜீவிக்க, அவனை போல ஆண்டவரோட உறவாட, அவனை போல ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருக்க, அவனை போல ஆண்டவருக்கு பிரியமாக ஜீவிக்க நம்மளை ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் இன்னும் பல வர்ணாங்கிகளால் நம்ம நிரப்புவார். பாருங்க, அந்த யோசேப்பு எந்த சூழ்நிலையிலையும் அவங்களுக்கு எந்த பதிலும் செய்யலை. அமைதியாக ஆண்டவர் கடத்தில் ஒப்பு கொடுத்து பொறுமையாக காத்திருந்தான். கர்த்தருக்காக நான் பொறுமையாக காத்திருந்தேன். ஏற்ற ஆண்டவர் என்னிடமாய் சாய்ந்து அவர் என் கூப்பிடுதலை கேட்டார்னு சங்கீதம் 40 சொல்லுது. அதே போல் ஆண்டவர் அவனிடமாய் சேர்ந்து அவனுடைய கூப்பிடுதலை கேட்டு அவனை அதிபதியாக்கி யார் தள்ளுனாங்களோ, யார் பகைச்சாங்களோ, யார் வெறுத்தாங்களோ அவங்க எல்லாரும் அவன் நிழலில் குடியிருக்க கர்த்தர் என்ன செஞ்சார், கிருபை செஞ்சார். இதே போல தான் தாவீதோட வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், சொந்த சகோதரர்கள் என்ன செஞ்சுருப்பாங்க, இவனை பகைச்சிருப்பாங்க, அவனை அற்பமாக எண்ணுவாங்க, ஆடு மேய்க்க தான் அனுப்புனாங்க, அவனை ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல் இருந்தாங்க. அந்த அளவுக்கு பகைச்சாங்க. அதனால தான் அவன் தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறார்கள். என் சகோதரர்கள் பகைக்காங்க, என் தாய் தகப்பையும் பகைக்காங்க, என்னை பார்க்குறவங்க என்னை துச்சமாக நினைக்காங்கன்னு. ஆனால் ஆண்டவர் நினைச்சது யோசேப்புக்கு பல்லவர் நங்கி கொடுத்தது போலவே தாவீதையும் என்ன செஞ்சிருந்தாரு, அந்த தாவீது சவுலுக்கு அறிமுகப்படுத்தும் போது அவனை யுத்த வீரன், ஆராதனை வீரன், இசையில் தேறினவன் அப்படிலாம் சொல்லி நிறைய அடைமொழிகள் கொடுத்து சொல்லுவாங்க. 1 சாமுவேலின் புத்தகம் 16வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுது. அப்பொழுது அந்த வேலைக்காரர்களில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லேகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். இதுதான் பலவர்ண அங்கி அப்படிங்கிறது. உள்ள பலவர்ண அங்கினா கலர் கலராக ட்ரெஸ் வாங்கி போடுறது மட்டும் இல்லை, அதுவும் ஒரு ஆசீர்வாதம் தான். ஆனால் இதுதான் ஒரு தேவ பிள்ளைக்கு தேவன் கொடுக்குற பலவர்ண அங்கிங்கிறது இதுதான். தாவீதுக்கு ஆண்டு இத்தனை எல்லாரும் தள்ளியிருந்தாங்க, ஆனால் ஆண்டவர் முன்குறிச்சதுனால இத்தனை கிருபைகளையும் தாவீதுக்கு கொடுத்துருந்தாரு. இத்தனை கிருபைகளையும் வச்சுக்கிட்டு தாவீது எந்த சூழ்நிலையிலையும் பெருமையாக நடந்துக்கிடலை, தாழ்மையாக காணப்பட்டார். எல்லா ராஜாவான பிறகு கூட தாழ்மையாக காணப்பட்டார். இதே தாவீதை யாரெல்லாம் சவுலுக்கு நன்மை செஞ்சாரு, ஆனால் சவுல் அவருக்கு தீமை செஞ்சாரு. ஆனால் தாவீது தன்னை தள்ளின குடும்பத்துக்கும் இவர் உயர்த்தப்படும் போது தன்னுடைய தாய் தகப்பனை வச்சு பராமரிச்சார்ன்றது. சகோதரர்கள் எல்லாரையும் கெபியில ஒளிச்சு வச்சு சவுல் கொன்று போட்டுறக்கூடாதுன்னு கூட்டிகிட்டு போய் கெபியில வச்சு பராமரித்தது இதே தாவீது. அதே போல் சவுல் இறந்த பிறகு, யோனத்தான் இறந்த பிறகு தன்னை கொல்ல வந்தவங்கன்னு சொல்லி அந்த குடும்பத்தை இவன் வேறு இருக்க துணியில் அந்த குடும்பத்தாருக்கு, அவன் குடும்பத்தில் யாராவது மீதியாக இருக்காங்களான்னு கண்டுபிடிச்சி அவங்களெல்லாம் போஷித்து ஒரு அந்த யோனத்தானோட மகனை தன்னோடு கூட பந்தி இருக்க வச்சு அவனை ஒரு ராஜ புத்திரனை போலையே என்ன செஞ்சார், நடத்தினார். அதுதான் அப்படி அவங்க பகைச்சவங்களுக்கு அவங்க இந்த அளவுக்கு பொறுமையாக நன்மை செஞ்சதுனால ஆண்டவர் பின் நாட்களில் அவங்கள என்ன செஞ்சார், எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி, தனக்கு மட்டும் இல்லை, தான் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, தன்னை வெறுத்தவங்களுக்கும் தன்னை பகைத்தவங்களுக்கும் தன்னை தேடி வருகிற ஒவ்வொருவருக்கும் அவங்கள என்ன செஞ்சார், ஒரு நிழலாக ஆலமரமாக விருட்சமாக எடுத்து என்ன செஞ்சார், பயன்படுத்தினார். அவங்க நிழலில் குடியிருந்தவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அப்படிப்பட்ட கிருபையை இந்த நாட்களில் உள்ள எல்லாரும் என்ன பகைக்காங்களே அப்படின்னு யாரெல்லாம் அங்கலாச்சிக்கிட்டு இருக்கீங்களோ, அது காரணமே என்ன காரணம்னே எனக்கு தெரியலையே. எரேமியாவில் ஒரு வசனம் இருக்கும், நான் அவங்க வட்டிக்கு கொடுத்ததும் இல்லை வாங்கினதும் இல்லை, ஆனாலும் என்னை பகைக்கிறார்கள்னு சொல்லி என்ன செய்வார், எரேமியா சொல்வார். அப்படின்னா என்னன்னா, எந்த சம்மந்தமும் அவங்களுக்கும் எனக்கும் இல்லை, அவங்களும் என்னை ஏன் பகைக்கிறாங்க. நிறைய நேரம் இந்த கேள்வி நமக்குள்ளே வரும். அவங்களுக்கும் நமக்கும் சம்மந்தமே இருக்காது, ஆனால் அவங்களும் நமக்கு எதிராக வேலை செஞ்சுருப்பாங்க. யாரோ ஒருத்தரோட பேச்சை கட்டு, யாரோ ஒருத்தரோட தூண்டுதலின் பேரில் என்ன செய்திருப்பாங்க. ஆனால் அவங்க அறியாமல் செய்கிறாங்க, புத்தீனமாக செய்கிறாங்க. அதை நம்ம பெருசுப்படுத்தாத. எப்படி இந்த உலகம் என்னை பகைச்சா தேவன் என்னை நேசிக்கிறாருங்கிறத நம்ம அறிஞ்சு கொள்வோம்.
தேவனுக்கு இன்னும் பிரியமாக வாழ்வோம், தேவனோடு இன்னும் உறவாடுவோம். தேவன் இன்னும் மேன்மையாக வைப்பார், இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக நம்ம ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார், எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். ஸ்தோத்திரிக்கிறப்பா, அம்மே நன்றியோடு துதிக்கிறோம். அநேக நேரங்களில் ஏசப்பா நாங்கள் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் நொறுங்கி போகிறத அறிஞ்சிருக்கீங்க ஏசப்பா. ஐயா ஏசப்பா, நாங்கள் என்ன செஞ்சோம், ஏன் இவங்க எங்களை வெறுக்கிறாங்க, ஏன் எங்களை எங்களை ஆண்டவரை நேசிக்க இவங்களால முடியலை, ஏன் இவங்க எங்களுக்கு துரோகம் பண்ணுறாங்க, ஏன் இவங்க எங்களுக்கு வஞ்சகம் பண்ணுறாங்க, பகையை உண்டாக்கும் வார்த்தைகளால் எங்களை சூழ்ந்து கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லி அன்றே நொந்து போயிருக்கிற ஒவ்வொரு உள்ளத்தையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறோம் ஏசப்பா. நீங்கள் உங்கள் ஆறுதல்கள் அவங்க உள்ளத்தின் விசாரங்களை மாற்றி தேற்றுவதாக என்று ஜெபிக்கிறோம். நீர் அவர்களை நேசிக்கிறதினால்தான் மற்றவங்க இந்த உலகம் அவங்கள பகைக்கிறது என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் கொடுத்துருங்க. நீங்கள் எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்க, அதிகமாக அன்பு பாராட்டுதீங்க, அதிகமாக ஆசீர்வதிச்சிருக்கீங்க ஏசப்பா. அதனால் இந்த உலகம் எங்களை அதிகமாக பகைக்கிறது என்பதை உணர்ந்து உண்மை நாங்கள் இன்னும் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த உலகத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. அவர்களும் இன்னும் ஆசீர்வதிக்கிறதுக்கு நேராக தேவ ஆவியானவர் அவர்களை நடத்துவீராக. அதற்கு விரோதமாக இருக்கிற எல்லா தடையான சுபாவங்களும் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக என்று ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆண்டவரே உம்மை போல ஆக்குங்க, உங்களை போல ஆசீர்வதிக்கப்பட்டு ஆண்டவர் உயர்த்தப்பட அனுக்கிரகம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென்.